ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என்னோடய யூடியூப் சேனலில் இன்றைக்கி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறது ஒரு ஹெல்பிங் பிளானை பற்றி சொல்கிறது தான். இது வந்து லாட்லி லக்ஷ்மிங்கிற ஒரு ட்ரஸ்ட்டு தான். அவங்க ஒரு $5 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஹெல்பிங் பிளான் கொண்டு வந்திருக்காங்க. இதில் ஒர்க்கிங் பிளான் இருக்குது, நான் ஒர்க்கிங் பிளான் இருக்குது. இந்த பிளானை முழுசாக பார்க்குறதுக்காக இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இதில் பற்றி என்ன எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு எல்லாம் தெரியும். இது நான் பிளான் மட்டும்தான் இதில் சொல்கிறது. அடுத்த வீடியோவில் எப்படி ஐடி ரெஜிஸ்டர் பண்ணணும், எப்படி ஆக்டிவேஷன் பண்ணணும், எப்படி ட்ரஸ்ட் வேலட் லிங்க் பண்ணணும், ஃபண்டு ஆட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வீடியோ அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் தெரியும். வீடியோ இஷ்டப்பட்டால் நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ யார் உங்களுக்கு ஷேர் பண்ணாங்களோ அவங்க கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இந்த பிளானை பற்றி புரிஞ்சுக்குங்க. இந்த பிடிஎஃப் எல்லாமே அவங்க அனுப்பி தருவாங்க. ஓகே. அப்படி இது ஒரு அபவுட் அஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. லாட்லி லக்ஷ்மி அவங்க விஷன் எல்லாம் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் கிடைக்கும்போது உங்களுக்கு தெரியும் என்ன அதில் என்னென்ன போட்டிருக்காங்கிறது. இது நம்ம ஈஸியாக ஸ்மாலாக ஒரு ஜாயின் பண்ணுற விஷயம் தான். $5 தான் வேணும். அந்த டாலரை நம்ம அப்ளைன்கிட்ட இருந்துன்னா நம்ம வேலட்லேக்கு ஃபண்டு $5 ஆட் பண்ணிச்சுன்னா நமக்கு ஆக்டிவேஷன் பண்ணலாம். ஏன்னா இது பீர் டு பீர் கிடையாது. நம்ம ஐடியை ரெஜிஸ்டர் பண்ணுறோம், அந்த ஐடியிலேக்கு $5 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். அதிலிருந்து நம்ம கெட் ஹெல்ப்பு கொடுத்து ஆக்டிவேஷன் பண்ணது நம்ம தான் பண்ணுறது. மற்றவங்களை யாரும் நமக்கு ஆக்டிவேஷன் பண்ணுறது இல்லை. ஏன்னா மற்ற பிளானெல்லாம் ஹெல்பிங் பிளானெல்லாம் எப்படின்னா நம்ம ஒரு ஆளுக்கு அனுப்பி கொடுக்கும். அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி, சார் உங்கள் பணம் அனுப்பியிருக்கு, நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணணும். இது அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கு $5 வந்துச்சுன்னா யாருக்காவது பைசா அனுப்பி $5 வந்துச்சுன்னா உங்களுக்கே அப்போவே உங்கள் ஐடி ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் நம்ம ஒரு நயா பைசா வரும் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இது முழுசாக நமக்கு ஆட்டோமேட்டிக்கலாக போகுது. ஆனால் நமக்கு இதில் ஒர்க்கிங் பிளான் இருக்குது, நான் ஒர்க்கிங் பிளான் இருக்குது. ஓகேவா. இதில் நமக்கு ஃபஸ்ட்டு ரெஃபரல் கமிஷன் இருக்குது. அதுக்கப்புறம் மெட்ரிக்ஸ் இன்கம்னா நமக்கு கீழே இப்போ நம்ம ஃபஸ்ட்டில் நம்ம வந்தோம், நமக்கு கீழே 2 ஆள் வர்றது தான் மெட்ரிக் இன்கம்னு சொல்கிறது. ஓகே. அது இல்லாமல் அதுக்கப்புறம் அப்கிரேடு வர்றதெல்லாம் நமக்கு மெட்ரிக் இன்கம் தான். ஓட்டோபூல் இன்கம்னா நம்ம குளோபலி ஓட்டோபூல் இன்கம் தான் வருது. ஏன்னா நம்ம இதில் ஜாயின் பண்ணி நம்ம அதுக்காக ஒரு $5 எக்ஸ்ட்ரா செலவு பண்ணும்போது தான் நம்ம ஓட்டோபூல் என்ட்ரி ஆகும். அது இந்த ஜனவரி 15 தான் ஸ்டார்ட் ஆகுது ஆட்டோபூல் இன்கம். இப்போது மெட்ரிக்ஸ் இன்கம் மட்டும்தான், ஒர்க்கிங் பிளான் மட்டும்தான் இப்போது இருக்கிறது. 15 ஆட்டோபூல் இன்கம் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் நமக்கு நம்ம ஸ்பான்சருக்கு இப்போ நம்ம விட்ரா பண்ணும்போது ஸ்பான்சருக்கு 10% போயிடும், 10% அட்மினுக்கும் போயிடும். இப்போ நம்ம $10 விட்ரா பண்ணும்போது நமக்கு $8 தான் கிடைக்கும். அதில் $1 ஸ்பான்சருக்கு போகும், $1 அப்ளை அட்மினுக்கு போயிடும். அப்புறம் கம்பெனியோட அடுத்த என்னென்னா ரிவார்டெல்லாம் இருக்குது. ரெஃபரல் தான் மெயின். இதுக்கு 2 ரெஃபரல் கம்பல்சரி வேணும். அன்லிமிட்டாக உங்களுக்கு ரெஃபர் பண்ணி $2 சம்பாதிக்கலாம். ஒவ்வொரு ரெஃபரலுக்கும் $2 கிடைக்கும். நீங்கள் ரெஃபர் பண்ண அந்த நபர் எங்கே போய் ப்ளைஸ் ஆகுதோ அவருக்கு $3 கிடைக்கும். அப்படி $3 கிடைக்கும்போது 2 பேர் அவங்களுக்கு $3 கொடுக்கும்போது அவங்க அடுத்த லெவலுக்கு அப்கிரேட் ஆகிடும். $5 போயிடும். அதில் மிச்சம் $1 அவர் கிடைக்கும். ஆனால் அந்த கிடைக்கிற அமௌண்ட்டு விட்ரா பண்ணணுன்னா அவங்க 2 ரெஃபரல் பண்ணத்தான் கிடைக்கும். ஆனால் நமக்கு எவ்வளோ ரெஃபரல் வேணும் பண்ணி நமக்கு டீமு பில்டப் பண்ணலாம். இதில் எப்படின்னா நமக்கு வருமானம் வருது. இப்போ ஃபஸ்ட்டில் இப்போ இங்கிறது நம்ம ஓகேவா. இது நம்ம 2 பேர் சேர்த்துனது. இங்கேருந்து இந்த 2 பேர்லேருந்து நமக்கு தான் ஃபஸ்ட்டு லெவல் இன்கம் வரும். எப்படின்னா அந்த நம்மளே டைரெக்டாக கொண்டு வந்தால் $5 நமக்கே கிடைக்கும். $10 ஆச்சா. அந்த ஃபஸ்ட்டு $5 வரும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக அப்கிரேட் ஆகிரும். அடுத்த நபர் வரும்போது நம்ம டைரெக்டாக கொண்டு வந்தால் அந்த $5 நமக்கே கிடைக்கும். ஓகே.
அப்போ அந்த மாதிரி இது இதில் செகண்ட் எப்படின்னா நமக்கு 3வது லெவலில் நம்ம 8 பேர் வரும்போது இப்போ 2 லெவலில் 4 பேர் இருந்துட்டு இதே நமக்கு கிடைச்ச மாதிரியே இவங்களுக்கும் கிடைக்கும். ஆனால் இவங்க வந்து $5 $10 அப்கிரேட் $5 இவங்க அப்கிரேட் பண்ணும்போது மேலேக்கு தான் போகும். ஓகே, அது வந்து 4 பேருக்கு இந்த மாதிரி செகண்ட் லெவலில் இருக்கிறவங்களுக்கு 4 பேருக்கு கிடைக்கிற மாதிரி தான் போகுது. இப்போ நம்ம கீழே ஃபஸ்ட் லெவல் ஆச்சு, செகண்ட் லெவலு, தேர்ட் லெவல். இந்த தேர்ட் லெவலில் நம்ம இந்த 8 பேர் வரும்போது இவங்க 4 பேரும் நமக்கு வந்து $5 அனுப்புவாங்க. அதில் ஃபஸ்ட்டு $2 வரும்போது நமக்கு $10 அப்கிரேட் ஆயிரும். அந்த $10 அப்கிரேடு போகும்போது நமக்கு 3வது லெவலில் போயிடும், அப்ளைனுக்கு போயிடும். இதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு லெவல்லையும் இருக்கிறவங்க நமக்கு தரும்போது நம்ம அடுத்த லெவலுக்கு அதுக்கு மேலே இருக்கிறவங்க கொடுக்கணும். அதுக்கெல்லாம் நம்ம சைட்டில் பார்த்தாலே தெரியும் யாருக்கு 11 லெவலில் யாருக்கு கொடுக்க வேண்டியது இருக்குன்னு தெரியும். ஆனால் இங்கே என்னென்னா நம்ம ஒர்க் பண்ணத்தான் இது அப்கிரேட் பண்ண முடியும். நம்மளால் ஃபண்டை ஆட் பண்ணி நம்மளால் அப்கிரேட் பண்ண முடியாது. ஏன்னா அது நல்ல ஒரு சிஸ்டம். எல்லா இதுலேயும் வந்து எத்தனை அப்கிரேடு வேணாலும் ஒரே தடவை பண்ணி நிற்கலாம். ஆனால் இங்கே அப்படி இல்லை. இங்கே வந்து நீங்கள் ஒர்க் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக வர்றதா அப்கிரேடு. அதுக்காக நீங்கள் செப்பரேட்டாக ஃபண்டை ஆட் பண்ணி அப்கிரேடு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அதுவும் இல்லாமல் நமக்கு இங்கே 11 லெவலில் எவ்வளோ இன்கம் வருதுன்னு இங்கே இருக்குது. ஃபஸ்ட் லெவலில் நமக்கு வந்து 2 பேர் டேரெக்டாக கொண்டு வந்தால் $10 கிடைக்கும். ஆனால் நம்ம கொண்டு வராமல் நம்ம அப்ளை கொண்டு வந்ததுன்னா $3 தான் கிடைக்கும். தெரிஞ்சுங்களா? அப்போ $6. அந்த $6ல் $5 அப்கிரேடு, $1 மிச்சம் இருக்கும். ஆனால் நம்ம ரெஃபரல் கொண்டு டைரெக்டாக போட்டிருந்தால் $4 வந்து உங்களுக்கு ரெஃபரல் கமிஷனாக இருக்கும். இதில் வந்து $1 மிச்சம் இருக்கும். அப்படி $5 இருக்கும். அந்த $5 போட்டு உங்களுக்கு ஆட்டோ பூலில் என்ட்ரி பண்ணிக்கலாம். 2வது லெவலில் வந்து 5 பேர்லேருந்து நமக்கு 4 பேர்லேருந்து $5 வச்சு கிடைக்கும். அது $20, $10 அப்கிரேடு போனால் மிச்சம் $10 இருக்குது. இப்படி 11 லெவலில் இந்த இன்கம் இருக்குது. இது வந்து ஒர்க்கிங் பிளான். ஓகேவா? இது அதில் வந்து நமக்கு வந்து $69,85,390 தான் நமக்கு இதுலேருந்து கிடைக்கிறது ஒர்க்கிங் பிளானில். ஆனால் நான் ஒர்க்கிங் பிளானில் நமக்கு வந்து 24 கோடி, தெரிஞ்சுங்களா, அவ்வளோ டாலர் நமக்கு வருது. அது எப்படின்னா நம்ம ஃபஸ்ட் லெவல்லையே நமக்கு 2 பேர் வந்ததுக்கப்புறம் நம்ம வேலெட்டில் வந்த நமக்கு அவைலபிள் பேலன்ஸ் சொல்லிவிட்டு அங்கே $5 இருக்கும்போது அந்த $5 எடுத்துகிட்டு நமக்கு ஓட்டோ பூலில் போக முடியும். நமக்கு இதில் ஓட்டோ பூலில் போகிறதுக்கு நமக்கு ஃபண்டை ஆட் பண்ணிவிட்டு ஓட்டோ பூலில் போக முடியாது. நமக்கு ஒர்க் பண்ணி கிடைக்கிற அமௌண்ட்டில் தான் நம்மளால் ஓட்டோ பூலுக்கு என்ட்ரி பண்ண முடியும். அந்த ஓட்டோ பூலுக்கு உங்களுக்கு போகணுன்னு விருப்பம் இருந்தால் மட்டும் நீங்கள் என்ட்ரி பண்ணால் போதும். இல்லைன்னா அந்த ஃபண்டு நீங்கள் விட்ரா எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு ஓட்டோ பூலில் தான் மெயினாக ஒர்க்கிங் இருக்குது. பார்த்தீங்களா, இவ்வளோ வருமானம் இருக்கிறது இதில் தான், ஓட்டோ பூலில் தான். இது வந்து குளோபலி ஓட்டோ பூல். கம்பெனியில் யார் 2 ரெஃபரல் பண்ணி ஓட்டோ பூலுக்கு வர்றாங்களோ அவங்க கீழே வந்துடுவாங்க. 2 வந்துடுவாங்க. தெரிஞ்சுங்களா? ஒவ்வொருத்தருக்கும் 2 பேர், 2, 4, 8, 16 அப்படி 11 லெவல்லையும் இது இருக்குது. இதுதான் நம்ம ஹெல்பிங் பிளானு. இது யாருக்கு நீங்கள் வந்து அனுப்புறது, அவங்ககிட்ட அப்ரூவல் வாங்குறது, ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணுறது, அட்மின்கிட்ட கூப்பிடுறது, சார் என்னோடய ஐடி ஆக்டிவேஷன் ஆகலை, அந்த மாதிரி பிரச்சனையே இல்லை. இதில் வந்து நீங்கள் வேலை செஞ்சுட்டே போங்க, ஐடி போடுங்க, ஃபண்டை ஆட் பண்ணுங்கள், அப்ரூவல் ஆக்டிவேஷன் பண்ணுங்கள். அப்புறம் அது இல்லாமல் நீங்கள் விட்ரா பண்ணுறது தான் வேலை. எல்லாமே வேறு எதுவுமே வேலை இல்லை. ரெஜிஸ்டர் பண்ண வேலையும் விட்ரா பண்ணுற வேலையும். அப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணால் நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு ஐடி ஆக்டிவேஷன் பண்ணுற வேலை மட்டும்தான் நமக்கு ஒர்க்கிங் பிளான்ஸ்க்கு. மற்றபடி எல்லாமே ஆட்டோமேட்டிக்கு தான். எல்லா அப்கிரேடும் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். அது இல்லாமல் நமக்கு வந்து விட்ரா போடும்போது இப்போ யாரும் உங்கள் ரெஃபரல் யாரோ 10 பேர் இருக்கான்னு வச்சுங்க, 10 பேர் ஒரு $100 விட்ரா பண்ணும்போது உங்களுக்கு வந்து $100 உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா ஒரு ஆள் $100 விட்ரா பண்ணால் 10 ஆளுலேருந்து $10 வீதமாக உங்களுக்கு $100 கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு எவ்வளோ ரெஃபரல் வேணால் பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்க விட்ரா பண்ணுறதுலேருந்து 10% உங்களுக்கு வருது. அதனால் உங்களுக்கு எவ்வளோ போட்டாலும் உங்கள் 2, 4, 8, 16 அப்படி தான் ஃபில் ஆகும். ஏன்னா இது வந்து பைனரி சிஸ்டத்தில் போகுது. ஆனால் பைனரி கிடையாது. ரெஃபரலிங்கு ஒன்று தான். நமக்கு லெஃப்ட்டு ரைட்டுன்னு ஒரு ரெஃபரலிங் கிடையாது. அப்போ அதனால் நம்ம டாப்பில் இருக்கிறவங்களும் அதிகமாக ரெஃபரல் பண்ணும்போது அவங்க எந்த லெவலில்
ப்ளேஸு காலியாக இருக்குதோ அங்கே அந்தந்த லெவலுக்கு கம்ப்ளீட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். அதனால் என்ன, நம்ம ஒர்க் பண்ணாமல் இருந்தாலும் நம்ம கீழே ஆள் வரும். ஆனால் அதிலிருந்து வருமானம் கிடைக்கிறவங்க இதான் 2 ரெஃபரல் பண்ணணுங்கிறது கட்டாயமான விஷயம். அப்போ அது மறந்துடாதீங்க. அதுவும் இல்லாமல் நம்ம டைமிங் கண்டிஷன் என்னென்னா, மினிமம் நமக்கு வந்து $5 தான் ஒன் டைமு இன்வெஸ்ட்மெண்ட்டு. இதில் 2வது போடுறது தேவையில்லை. ஆனால் உங்களுக்கு உங்கள் ஒரே பேரில் ஒரே மொபைல் நம்பர் ஒரே இமெயில் ஐடியில் எவ்வளோ ஐடி வேணாலும் பண்ணிக்கலாம். அன்லிமிட்டட் ஐடி உங்களுக்கே போடலாம், பிரச்சனை இல்லை. 20% நமக்கு இதில் டிடெக்ட் ஆகுது. அதில் வந்து 10% வந்து விட்ரல் எடுக்கும்போது ஸ்பான்சருக்கு போகுது, 10% அட்மின் சார்ஜ் போகுது. ஓகே, அது இல்லாமல் நம்ம வந்து 2 ரெஃபரல் கம்பல்சரியாக பண்ணணும். ஒரு மாதம்தான் டைமு. அந்த 30 நாளுக்குள்ளே நம்ம 2 ரெஃபரல் பண்ணலைன்னா நமக்கு வந்து ஒவ்வொரு லெவல்லிருந்து வருமானம் கிடைக்கணும்னா 2 ரெஃபரல் கொடுத்தா போகணும். அப்போது நம்ம வந்து 30 நாள் கழிச்சும் ரெஃபரல் பண்ணாமல் இருந்தால் டோட்டலாக 22 ரெஃபரல் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த 11 லெவல்லேருந்து வருமானம் வரும். ஓகே, அப்போ அதுவும் மறந்துடாதீங்க. ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வருமானம் இருக்கும். நீங்கள் எல்லோரும் 2 ரெஃபரல் போட்டு வாங்க. கிடைச்சா அதிகமாக போட்டுக்குங்க, பிரச்சனை இல்லை. சம்பாதிக்கணுன்னா அதிகமாக ரெஃபரல் போடுங்க. அவங்க ரெஃபரல் விட்ரா பண்ணும்போது உங்களுக்கு அதுலேருந்து ஒரு வருமானம் எக்ஸ்ட்ரா வருது. இந்த மாதிரி தான் இந்த பிளானு. அப்போது நல்லா வீடியோ முழுசாக பார்த்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால், உங்களுக்கு யார் இந்த வீடியோ அனுப்பி கொடுத்தாங்களோ அவங்கள கூப்பிட்டு சீக்கிரமாக ஜாயின் பண்ணுங்கள். இந்த 15 ஜனவரி 15 ஆட்டோ பூல் ஸ்டார்ட் ஆகுது. 5 மணிக்கு, சாயங்காலம் 5 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. அதில் உங்களுக்கு சீக்கிரமாக ஏறுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா யாரையும் நிறைய பேர் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம இன்கம் வேலெட்டில் ஃபண்டு இருந்தால் தான் நம்மளால் அதில் அட்டென்ட் பண்ண முடியும். ஓகேவா, அப்கிரேடு பண்ண முடியும். நமக்கு வந்து ஃபண்டு வேலெட்டில் ஆட் பண்ணிவிட்டு அப்கிரேடு பண்ண முடியாது. அதனால் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு சீக்கிரமாக வந்து நமக்கு இந்த ஆட்டோ பூலில் என்ட்ரி அடிக்க முடியும். ஓகே, தேங்க்யூ. நீங்கள் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.